தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் சி.வி. விக்னேஸ்வரனிடம் ரணில் பேசியது என்ன? மன்னாரில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு. யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் மது போதையில் அத்துமீறிய 3 கைது. யாழில் குடும்ப மோதலை தடுக்கச் சென்ற இளைஞன் பரிதாபமாக உயிரிழப்பு. தென்னிலங்கையில் கணவனை கொலை செய்த மனைவி உதவி புரிந்த சகோதரன். இலங்கையில் நேர்ந்த சம்பவம் 14 போலி மாணிக்க கற்களுடன் 6 சந்தேக நபர்கள் கைது. புங்குடுதீவிலிருந்து கடத்திச் சென்று கொலை முயற்சி. வெளியான பகீர் தகவல். வங்காள விரிகுடா பகுதியில் இன்று நள்ளிரவு தீவிர புயலாக வலுவடைய உள்ள ரீமா புயல். ஜெர்மனி வழங்கிய கவச வாகனங்களை ஏற்க மறுத்த உக்ரைன். 3ஆம் உலகப் போருக்கு இன்னும் சில வாரங்களை எச்சரிக்கை விடுத்து இந்தியா. கின்னஸ் சாதனை படைத்த காளை. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் தகுதி அல்லது ஒற்றுமை தமிழ் மக்களிடமோ அல்லது தமிழ் கட்சிகளிடமோ இல்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள விக்னேஸ்வரன் இல்லத்தில் நேற்றைய தினம் ரணிலை நேரில் சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிபர் என்னை சந்திக்க வரப் போகிறார் என அறிந்த அரசியல் ரீதியான தீர்மானம் எடுக்கப்படும் என சிந்தித்தார்கள். அவர் என்னை சுகம் விசாரிப்பதற்காகவே வந்தார். அரசியல் ரீதியான தீர்மானங்களுக்கான சந்திப்பாக அமையவில்லை. சந்திப்பில் பொது வேட்பாளர், அதிபர் தேர்தல் மற்றும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பிலும் கலந்துரையாடிய நிலையில் அவரது நோக்கமான கருத்துக்கள் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நாடு பூராகவும் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பேசினார். இதன்போது எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகிறீர்கள், அது சாத்தியப்படாது என கூறினார். அதிபர் வேட்பாளருக்கு சிறுபான்மை மக்களின் வாக்குகள் தேவை என்பதை ரணில் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய மாட்டார்கள் என்றார். நான் சிரித்தவாறே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை கூறினேன். அத்தோடு 2ஆம் 3ஆம் வாக்குகளை வழங்குவது தொடர்பிலும் அவரிடம் கூறினேன். 2ஆம் 3ஆம் வாக்கு வழங்கும் நடைமுறையை அவர் ஏற்றுக்கொண்டார். பொது வேட்பாளர் தெரிவு அதற்கான கட்டமைப்பினர் மேற்கொள்வார்கள், அதன் தெரிவை பார்ப்போம் என்றார். மன்னார் மாவட்ட மக்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது 25/5/2024 நேற்று மாலை 4:30 மணியளவில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசநாயக்க கலந்து கொண்டார். இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரமாண்ட வரவேற்பு வழங்கினர். குறித்த மக்கள் சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மது போதையில் நுழைந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டு குழப்பத்தில் ஈடுபட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் நோயாளர்களை பார்வையிடும் நேரம் முடிந்த பின்னர் தம்மை உள்நுழைய அனுமதிக்குமாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டு குழப்பத்தில் ஈடுபட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வைத்தியசாலை நிர்வாகம் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாட்டை செய்த நிலையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து மதுபோதையில் குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குடும்பத்தில் ஏற்பட்ட மோதலை தடுக்கச் சென்ற இளைஞன் கத்தி குத்துக்கு இலக்காக உயிரிழந்த சம்பவம் யாழில் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் தாவடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய வரதராசா நியூட்சன் எனும் இளைஞனே உயிரிழந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி இளைஞனின் தந்தைக்கும் இளைஞனின் அக்காவின் கணவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அதனை அவதானித்த இளைஞன் இருவருக்கும் இடையிலான மோதலை தடுக்க முற்பட்ட வேளை அக்காவின் கணவரின் கத்தி குத்துக்கு இலக்காகி படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த இளைஞனை அங்கிருந்து மீட்டு சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த சுன்னாகம் போலீசார் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டவரை கைது செய்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. தென்னிலங்கையில் கணவனுக்கு விஷம் வைத்து கொலை செய்த குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி பெலியத்தை கொஸ்கவகொட பிரதேசத்தில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் உயிரிழந்த நபரின் 45 வயது மனைவியும் அவரது சகோதரனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 பிள்ளைகளின் தாயான உயிரிழந்தவரின் மனைவிக்கு உதவினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவரது சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது கணவரின் மது கோப்பையில் விஷ ரசாயனத்தை கலந்து கொலை செய்ததாக பெலியத்து போலீசார் தெரிவித்தனர். சம்பவ தினத்தன்று வீட்டில் மது அருந்திய போது ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கண்டியில் 13.5 கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவிருந்த 14 போலி மாணிக்க கற்களுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடுகஸ்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி, கினுதும மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த 6 நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களின் 2 மோட்டார் சைக்கிள் மூலம் இந்த போலி மாணிக்க கற்களை கண்டி பிரதேசத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தினை சேர்ந்த 30 வயது இளைஞர் ஒருவரை புங்குடுதீவு 7ஆம் வட்டாரத்தினை சேர்ந்த கும்பல் ஒன்று வாகனம் ஒன்றில் கடத்திச் சென்று மானிப்பாய் பிரதேசத்தில் வைத்து வெட்டி கொள்ள முற்பட்டதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இளைஞர் படுகாயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்களையும் 56-2519 என்ற இலக்கத்தகடுடைய கயஸ் வாகனம் ஒன்றினையும் மானிப்பாய் மற்றும் ஊர்காவல்துறை போலீசார் தேடி வருவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நபர்களுக்கு இடையில் ஏற்கனவே பல தடவைகள் கோஷ்டி மோதல் இடம்பெற்றுள்ளதாகவும் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஊர்காவல்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நேற்று கடுமையான காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அதையடுத்து 26/5/2024 இன்று நள்ளிரவு தீவிர புயலாக வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்கக்கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வள்ளி மண்டலவியல் துணைக்களம் மேலும் தெரிவிக்கையில் இந்த புயலானது நேற்று முன்தினம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற்றது. அதற்கு ரீமால் என்று பெயரிடப்பட்டுள்ளதுடன் தற்போது இந்த புயல் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிலையில் ரீமால் புயல் வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை தீவிர புயலாக வலுப்பெற உள்ளது. அதையடுத்து இன்று நள்ளிரவு தீவிர புயலாக வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மேற்கு வங்கக்கரையை கடக்க வாய்ப்புள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 110 தொடக்கம் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என இலங்கை வானிலை ஆய்வு மையம் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டுச் செய்திகள். உக்ரைனுக்கு ஜெர்மனி வழங்கிய சில கவச வாகனங்களை உக்ரைன் ஏற்க மறுத்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. உக்ரைனுக்கு ஜெர்மனியும் டென்மார்க்கும் கவச வாகனங்களை வழங்கியுள்ளன. ஆனால் அவற்றில் சிலவற்றை ஏற்க உக்ரைன் மறுத்துள்ளது. அதற்கு காரணம் லியோபார்ட் 1 டேங்க் எனும் அந்த கவச வாகனங்களில் சிலவற்றில் பல குறைபாடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட கவச வாகனங்களை உக்ரைன் வீரர்கள் ஆராய்ந்த போது வழங்கப்பட்ட 20 கவச வாகனங்களில் 18 சில சிறிய பிரச்சனைகள் இருந்துள்ளன. மேலும் 2 கவச வாகனங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துள்ளன. குறிப்பாக சில கவச வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த துப்பாக்கிகள் செயல்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. 3ஆம் உலகப் போர் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என இந்திய ஜோதிடர் குசால் குமார் வெளியிட்டுள்ள தகவல் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3ஆம் உலகப் போர் பற்றிய கருத்துக்கள் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. முதல் 2 உலகப் போர்களின் தாக்கங்கள் உலக மக்களின் நினைவில் இருந்து அகலாத நிலையில் 3ஆம் உலகப் போர் குறித்த தகவல் தற்போது பேசுபொருளாக காணப்படுகின்றது. ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் வடமேற்கில் இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈரான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளில் நிலவி வந்த அமைதியற்ற சூழ்நிலைகளினால் 3ஆம் உலகப் போர் தொடர்பான தகவல்கள் அண்மை காலங்களில் வெளியாகி வருகின்றன.
இந்திய ஜோதிடரான குசால் குமார் தனது சமூக வலைதளங்களில் 3ஆம் உலகப் போருக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளன. இவரிடம் மே மாதம் போர் நிலைமைகள் மிகவும் தீவிரமாக காணப்படும். சில நாடுகளில் ஆட்சியாளர்கள் போர் தொடர்பான சூழ்நிலைகளை சமாளிக்கவும் கட்டுப்படுத்தவும் சிரமங்களை எதிர்நோக்குவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த உலகப் போரை தூண்டுவதற்கான வலுவான கிரக நிலை எதிர்வரும் ஜூன் மாதம் 10, 18, 29 ஆகிய திகதிகளில் ஏற்படக்கூடும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் பல்வேறு வகைகளில் கிண்ண சாதனைகள் இடம்பெற்று வரும் நிலையில் உலகின் மிக உயரமான காளை என்ற கிண்ண சாதனையை அமெரிக்காவில் உள்ள ஒரு காளை படைத்துள்ளது. அமெரிக்காவின் ஒரிகானில் உள்ள விலங்குகள் சரணாலயத்தில் வசிக்கும் 6 அடி 4.5 அங்குலம் உயரம் கொண்ட ரோமியோ என பெயரிடப்பட்ட காளை ஒன்று இந்த சாதனையை படைத்துள்ளது. கிண்ண சாதனை அமைப்பின் அறிக்கைப்படி இதற்கு முன்னர் டாமி என்ற காளை இந்த சாதனையில் இடம் பிடித்திருந்தது. இந்த நிலையில் அதைவிட 3 அங்குலம் அதிக உயரத்துடன் தற்போது ரோமியோ காளை புதிய சாதனையை படைத்துள்ளது. இந்த சாதனை குறித்து காளையின் உரிமையாளரான மிஸ்டர் மூர் கூறுகையில், ரோமியோ காளைக்கு வாழைப்பழங்கள் மற்றும் ஆப்பிள் மிகவும் பிடிக்கும். தினமும் 45 கிலோ வைக்கோல் மற்றும் தானியங்கள் உட்கொள்கிறது என்றார்.